அப்போ ஒரு ஆண் எப்பவுமே ஒரு ஆணாக இருக்கணும். الرجال قوامون على النساء. அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சொல்றான், ஆண்கள் தான் பெண்களை நிர்வாகம் செய்வார்கள். ஆண்கள் தான் பெண்களை நிர்வாகம் செய்வார்கள். நிர்வாகம் எப்படி செய்யறது? நம்ம இடத்துல நான் நிர்வாகம், உங்க வீட்டுல நான் வந்து இருந்துகிட்டே தண்ணி கொண்டா, நீ போய் சோறத்துக்கு வாண்டோன்னு முதல்ல வெட்டக்கறங்க. நீங்க யார விட்டவாது யாருக்கு அதிகாரம் பண்ற? الرجال قوامون على النساء. ஆண் தான் பெண்களை நிர்வாகம் செய்வார்டா. எந்த பெண்ணு எந்த ஆண் நிர்வாகம் செய்யறது? காலத்துல பொண்டாட்டி ஒழுப்புவார் கல்யாணம் முடிச்சு அடுத்த காலத்துல எழும் என்ன பாத்ரூம் போகணும், போக வேண்டியதானே. அதான் எங்க இருக்குன்னு தெரியாது. ஏண்டா இதுவன் கட்டலையே. அதான் சரி வாங்கண்டு முன்னால போவாள், இவர் பின்னால போவார். அன்றைக்கு போனவர் தான் பொண்டாட்டிக்கு பின்னால அவளை கேட்டுதான் உடுப்புங்களும். என்னொரு கேவலமான ஒரு நிலைமை. வெக்கம் இல்லை. அந்த சீதனம் கொடுத்த கார ஓடி போறானு ரோட்டால போறானு வெக்கமா இருக்கு அவனுல பாக்க. ஐசுமா விட்டு மினி டேடி ஹைஃபை காரு சோஷம் இல்லையா? இன்னொருத்திர கார் எடுத்துட்டு போக கூட என்ன கப்பர் அப்படி ஜன்னல பண்ணி அந்த வாழைப்பழம் ஒரு சீப்பு, வாழைப்பழம் ஒரு சீப்பு அதே கார் டிரைவர் என்றாலும் கௌரவம் இருக்கு. இந்த சம்பளத்தோட கௌரவமா இருக்க. இது சீதனம் வேண்டி எடுத்துக்கிட்டு கார்ல போயிட்டு ஊருக்குள்ள பெரிய கலக்கல் மன்னன் கேடு கட்ட ஒரு வெக்கமான ஒரு நிலை. வேதனையோட சொல்றேன். கௌரவமா செஞ்சிட்டு இருக்கானுகள். ரோஷமே இல்லாத ஆட்கள், ரோஷமே இல்லை. அது என்னோட ஒரு அநியாயம் பண்ணுங்க பாருங்க. இன்னொருத்திர காசு பணம், இன்னொருத்தனுடைய சொத்து, வெக்கம் இல்லை. அடுத்தவன் சொத்துல அனுபவிச்சுட்டு இருக்கிறது. ஊராந்த சொத்து கல்லையில கை வைக்கிற மாதிரி தானே அவன் சொத்துல. அதுக்கு காரணம் சொல்லுவாங்க, அவங்க விரும்பித்தானே தாராங்க. எங்க விரும்பித்தான் தாங்க. சண்டை ஒன்று பிடிச்சிப்பார். காலிக்கோட்ல கணக்கு வைப்பாங்க, காவினிக்கு தந்த பெற்றுச்சு வரைக்கும். விரும்பி தந்ததை கேட்பானா? விரும்பி தந்தா, விரும்பி தந்தா. ஒரு சண்டை மட்டும் நீ பிடிச்சு பாரு. காவினுக்கு எத்தனை பெற்றுச்சு அனுப்பினு உனக்கும் மறந்துடும், அவனுக்கு நினைப்பிருக்கு மாமனாருக்கு. எண்ணி சொல்லுவான் 2500 பெட்டிசி, 2500 பிரின்சி வாழைப்பழம். அதுல இருந்து மருமகன் அவ்வளவும் தந்து கொடுத்தா நீங்க கதைக்கணும், வாய துறக்கணும். நம்பா அதோட இல்ல, நான் அவளை மன்னிச்சுட்டேன், சேர்ந்து வாழ்ற நம்பார். வேற வழியே இல்லை அவருக்கு. மாட்டி எலிப்பொறியில மாட்டின மாதிரி நிலைமை. வெக்கம் இல்லையா? அப்ப எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு வேலை இந்த சீதனம் வாங்குற. இஸ்லாம் எவ்வளவு கௌரவத்தை சொல்லுது.